இந்த கடைக்கு நீ போறேன்னா இந்த காடை வறுவல் காண்டியும் மட்டன் கொத்துக்கறி மசாலா காண்டியும் இந்த இடத்துக்கு போகலாம். அவ்வளோ ஒர்த்தா இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பரோட்டா பெஸ்ட்டுடா. இங்க வந்து முட்டை வீச்சு பரோட்டான்னு ஒன்று கொடுத்தாங்க, நார்மல் பரோட்டான்னு கொடுத்தாங்க. மாஸ்டர் கைவண்ணம் தான். உண்மையிலே பரோட்டா சூப்பரா இருந்துச்சு. இதோட அவங்க கொடுக்குற எல்லா கிரேவியும் நல்லா இருந்ததை தாண்டி சைடிஷா நீ என்ன வாங்குறேன்னா, எனக்கு அதிகமா அந்த ஊருக்காரங்க சஜஸ்ட் பண்ணது வந்து உப்பு கறி சொன்னாங்க. நாட்டுக்கோழி உப்பு கறி, நாட்டுக்கோழி மசாலா. நான் ஃபர்ஸ்ட் நான் ப்ரையாரிட்டி கொடுப்பேன்னா இந்த காடை மசாலாக்கு தான் கொடுப்பேன். ஐயோ 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 அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு கடைக்கு உள்ள என்ட்ரு ஆனோடனே 4 டைப் ஆஃப் கிரேவி அடுக்கி இப்படி வச்சிருவாங்க. அதுவே நம்மளுக்கு வந்து அப்படியே பசியை தூண்டி விட்டுரும். அடுத்து இந்த கொத்துக்கறி மசாலா. எப்பப்பா, கொத்துக்கறினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் மட்டன் கொத்துக்கறியில இந்த மசாலாவோட காம்பினேஷனே வேற மாதிரின்னு சொல்லுவேன். நான் மெயினா ஹைலி ரெக்கமெண்ட் பண்றது அவங்களோட காடை கிரேவி ஊத்தி அதுல இந்த கொத்துக்கறி மசாலா போட்டு சாப்பிடுறது தான். பயங்கரமா இருக்கும் அது சாப்பிடுறதுக்கு. அது போக இந்த நாட்டுக்கோழி உப்பு கறி சைடிஷ்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. என்னைக்காச்சும் கரூர் பக்கம் போறீங்கன்னா கரூர் டிஃபன் சென்டர்ல ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும்.